வணக்கம். இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஷோ. இந்த வாரம் என்னென்ன திரைப்படங்கள் வந்திருக்கு, அந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற ரிவ்யூவை தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஷோவில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் வித் லவ். நிறைய காதல் படங்கள் வந்திருக்கு. எத்தனை 3 வந்தாலும், எத்தனை 96 வந்தாலும், எத்தனை மௌனராகம் வந்தாலும், இந்த ஒரு ஜானர் மட்டும் நமக்கு சலிக்காம பார்ப்போம். அதுலேயே குறிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸுக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா லவ் டுடே மாதிரியோ இல்லை டிராகன் மாதிரியோ இல்லாமல் ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில படங்கள் மட்டும்தான் நம்மளோட லவ்வோட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு திரைப்படமா வித் லவ் நான் பார்க்குறேன். இந்த படத்தோட டைரக்டர் மதன். இவருக்கு இது டெபியூட்டன் மூவி. இதுக்கு முன்னாடி லவ்வர் திரைப்படத்தில் ஸ்கிரிப்ட்லையும் டூரிஸ்ட் ஃபேமிலியில் செகண்ட் யூனிட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதாநாயகன் வந்து அபிஷன் ஜீவன். டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் தான் இதில் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. இந்த படத்தோட கதாநாயகி அன்ஸ்வாரா விஜயன். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரேஸ். அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் சுரேஷ்குமார். சரி, கதைக்குள்ள போவோம். கதை ஸ்டார்ட் ஆனதும் ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் வந்து வீட்டில் வரன் பார்க்குறாங்க. ஸோ சமீபமாக இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே நாங்கள் நேரில் முதல்ல மீட் பண்ணி பேசுகிறோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த கட்டத்துக்கு போங்க நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ஃபஸ்ட்டு மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. 2 பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க. பேசும்போது தான் அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்கன்றது அவங்க 2 பேருக்கும் தெரிய வரும். ஸோ ஆப்வியஸாக 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணிப்பாங்க, டீச்சர்ஸை பற்றி ஷேர் பண்ணிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது எக்ஸோட டாபிக் வரும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோட ஃப்ளாஷ்பேக் போகுது. இந்த ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அபிஷன் ஒரு டிராஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாருன்னே சொல்லலாம். பிகாஸ் அவர் ஸ்கூல் படிக்கிற வயசுக்காரரா இல்லை இப்போ இந்த கல்யாண வயசில் இருக்கவரா அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியாது. எந்த ஏஜில் அவர் இப்போ இருக்காரு அப்படின்னு நமக்கு டவுட் வந்துடும். சிலருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூல் பருவம் அப்படியே ஆப்டா செட் ஆகும். அது அன்ஸ்வாராக்கும் நல்லா செட் ஆயிருக்கும், இவருக்கும் அபிஷனுக்கும் நல்லா செட் ஆயிருக்கும். அபிஷன் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு. அவரோட லவ் ஸ்டோரி எப்படி வந்தது, அந்த லவ் ஸ்டோரி எங்க வரைக்கும் டிராவல் ஆச்சு, ஏன் பிரேக்கப் ஆச்சு அப்படின்றது தான் அவரோட கதை. ஸோ நெக்ஸ்ட் ஹீரோயினோட ஸ்டோரி போகும். ஹீரோயினோட லவ் ஸ்டோரி என்னாச்சு, அவங்க எப்படி லவ் பண்ணாங்க, அவங்க எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்ற 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு. அந்த ரோல சாமியா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேரும் சாமியா, அபிஷன் அண்ட் அன்ஸ்வாரா மீட் பண்ணி பேசுகிற சீன் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது நிறைய பேருக்கு கனெக்டும் ஆயிருக்கும். இன்னும் ஒரு நல்ல பர்ஃபெக்டான கேரக்டராக வந்து டீச்சர் கேரக்டர் சொல்லுவோம். ஸோ எல்லா படத்துலையுமே வந்து அடிக்கிற டீச்சர், அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர், இல்லைன்னா அப்படியே அட் த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப லீனியண்டான டீச்சர் அப்படின்னு தான் காட்டுவாங்க. இது 2மே காம்பினேஷனாக பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார், நிறைய கருத்துக்களும் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு டீச்சர் எடுத்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் டே லவ் ஸ்டோரியை தான் வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. என்னதான் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த பப்பி லவ்னு சொல்லலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்கூல் லவ் இருக்குல்ல, அதோட மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தோட கதை ஃபுல்லாகவே இருக்கும். படத்தில் 1-2 கருத்துக்கள் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயமே வந்து தீர விசாரிக்காமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த படத்தில் முக்கியமான ஒரு சீனில் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது அதை அழகாக எலிவேட் பண்ணுறது ஷேன் ரோல்டனோட மியூசிக். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவரும் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பாரு. ஃபீல் குட் மூவினாலே அதுக்கு ஷேன் ரோல்டனை தூக்கி போட்டுருலாம் அப்படின்ற மாதிரி ஷேன் ரோல்டனுக்கு ஒரு நல்ல பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா ஒரு முக்கியமான பாடல் பாடியிருக்காரு. படத்தோட எடிட்டர் நல்லா கிறிஸ்பாக நீட்டாக கட் பண்ணியிருப்பாரு. எல்லா சீன்ஸுமே வந்து டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து எடிட்டரோட கட்ஸ் தான். நல்லா க்ளீனான எடிட்டிங் ஒர்க் இருக்குது. கேமராமேன் ரொம்ப அழகாக அவரோட ஜாபியும் நீட்டாக கொடுத்துருப்பாரு. படமே ஃபுல்லாக பர்ஃபெக்ட் பேக்டாக இருக்குது. ப்ளஸ் நமக்கு ரீகலெக்ட் பண்ணக்கூடிய லவ் ஸ்டோரிஸில் இந்த படமும் ஒரு முக்கியமான இடத்துல பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வித் லவ் திரைப்படம் தியேட்டரில் இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க.